நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to Hindware Italian Collection. அது இது எது powered by Ruby Builder. நல்லா படிச்சுட்டு அழகா வேலைக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய வீரமுள்ள இந்திய இளைஞர்களுக்கு நம்ம அது இது எது நிகழ்ச்சி வழங்கக்கூடிய ஒரு கருத்து. இதை சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கணக்கை கரெக்டாக பண்ணால் ஆன்சர் டேலி ஆகும். அதுவே காதல் பண்ணால் இருக்கிற அமௌண்ட்டும் காலியாகும். இது மாதிரி பல விஷயங்களை கரெக்ட் பண்ணி பல அமௌண்ட்டுகளை காலி பண்ண இளைஞர்களுக்காக சோகமாக சாட்டர்டே வீட்டில் இருப்பீங்களே அப்படின்றதுக்காக லிஃப்ட்டை திறந்து நான் வந்திருக்கேன். அடுத்த 1 மணி நேரம் ஜாலியாக நம்ம பல கேம்ஸுகளை விளாட போகிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காக சூப்பரான, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான, நான் ஏன் சூப்பர்னு சொல்கிறேன்றது நம்ம கெஸ்ட்டை பார்த்தோன்னே தெரிய போதே, சூப்பரான கெஸ்ட் நம்மளுக்காக வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய 3 சிறப்பு விருந்தினர்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. நம்ம விஜய் டிவி மூலமாக அதுவும் நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸாக திகழ்கின்ற பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் பிளேபேக் சிங்கர்ஸ் நம்ம கூட வந்து சேர்ந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ராகினி, ஸ்ரீ, மதுமிதா அண்ட் பூஜா. ஓகே, முதலாவதாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது நீலாம்பரி மாதிரி நீல கலர் சுடிதாரில் வந்திருக்கக்கூடிய நமது ராகினி ஸ்ரீ அவர்கள். வணக்கம் ராகினி ஸ்ரீ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துங்களே. எஸ், நானும் உங்களை பார்த்து லைஃப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரியும். நீங்க பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் டிவில மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க. பாடுறது தவிர வேற ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பாடுறது தவிர டப்பிங் பண்ணுவேன், அப்புறம் டான்ஸ் ஆடுவேன். கிளாசிக்கல் டப்பிங் பண்ணுவீங்களா? ஓகே, யாருக்கு டப்பிங் பண்ணிருக்கீங்க? துப்பாக்கின்ற படத்துக்கு காஜல் அகர்வாலுக்கு. துப்பாக்கி படத்துல காஜல் அகர்வாலுக்கு டப்பிங் பண்ணது நீங்க தான்? ஆமா. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். எப்படி ஈஸியா இருந்ததா? இனிஷியலா கஷ்டமா இருந்தது, அப்புறம் ஈஸியா ஆயிடுச்சு. ஃபண்டாஸ்டிக். இது தவிர வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க, பண்ண போறீங்க? கத்துக்கிறேன் பியானோ வாசிக்க. அப்புறம் அஸ்ட்ராலஜில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அஸ்ட்ராலஜியா? கொஞ்சம் பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்ல யாராவது உங்களுக்கு? இல்ல, ஜெனரலி எனக்கு டு நோ அபௌட் அஸ்ட்ராலஜி. ராகினி ஸ்ரீ ஜோசிய மையம் அப்படி இல்ல, ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்கு. ஓகே, எப்படி அஸ்ட்ராலஜி எப்படி பாப்பீங்க? இது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம்? இல்லங்க, அதெல்லாம் நான் ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்கேன். பட் நீங்க எப்படி அந்த பேசிக் லெவல்ல என்ன விஷயம் கத்துப்பீங்க? நீங்க வெறுமனே இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டீங்க. சோ ஐ செட் மை இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். பேசிக் லெவல்ல கத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்ல? இல்ல, கத்துக்கல, வெறுமனே இன்ட்ரெஸ்ட். சரி, ஏதாவது ஜோசியம் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்றதுக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஸோ அஸ்ட்ராலஜில மிக பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நம்ம ராகினி ஸ்ரீ அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது வந்து மதுமிதா அவர்கள். மதுமிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதை தவிர வேறு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ராகினி என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன், எனக்கு தெரியாதே. பல இளைஞர்களுடைய மனசு உடையுமே அப்படின்றதுக்காக நான் சொல்லாமல் இருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஓகே, பாடிட்டு இருக்கேன் ஆக்டிவாக. அண்ட் அதை தவிர பியானோ வாசிப்பேன், ப்ளஸ் கொஞ்சம் மாடலிங். எப்பயாவது சமைப்பீங்களா? அதெல்லாம் சூப்பராக சமைப்பேன். யார் சாப்பிட்றது? நான். நீங்களே சாப்பிட்ருவீங்க? இல்லை, எல்லாரும் சாப்பிடுவேன். இதை தவிர ஏதாவது வித்தியாசமான இன்ட்ரெஸ்ட்டு? நான் பெயிண்ட் பண்ணுவேன். வீட்டுக்கலாமா இல்லை? இல்லை, க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் நானே பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அவங்க தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாவ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஓகே, வெரி குட். ஆயில் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் பல சமையல் கலையில் தீவிர ஆர்வம் உள்ள நமது மதுமிதா அவர்களை வந்து வெல்கம் பண்ண நிகழ்ச்சி. அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறவங்க வந்து பூஜா. வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்கு? யூஸ்வலாகவே பூஜானா நிறைய பேர் மெலடி அந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்க. பட் இமான் சார் ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு இந்த தடவை. ஸோ நானே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவுட்புட் எப்படி இருக்கும் ஃபைனலான. அதை தவிர வருத்தப்படாத வாலிப சங்கம்ல இப்போ பாடியிருக்கேன். ரம்மியில் ஒரு பாட்டு சந்தோஷோட பாடியிருக்கேன். அதை தவிர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்போனால் எனக்கு குக்கிங். நான் கண்டிப்பாக சிங்கர் ஆகிக்கலன்னா டெஃபினட்டாக ஒரு குக்காக இருப்பேன். பிகாஸ் ஐ லவ் குக்கிங்.
அதை தவிர ரிப்பேர்லாம் ரொம்ப பண்ண பிடிக்கும். ரிப்பேர் பண்ணுவீங்களா? எது? மிக்ஸி, வாஷிங் மிஷின்லாமா? வாஷிங் மிஷின்லாம் இல்லை, மிக்ஸியும் இல்லை, இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணுறது. ஃபேன் ரிப்பேர் பண்ணுவீங்களா? அப்புறம் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா எப்போ பார்த்தா எவ்வளோ அந்த துணிக்கு இது போட்டாலும் அது எப்போவுமே விழுந்துட்டே இருக்கும் கழண்டி. ஸோ நானே ஹார்ட்வேர் கடையில் போயிட்டு வாங்கின்னு வந்து கொடி கம்பம் கட்டுறது ஒரு ரிப்பேர் விஷயமாக. ட்ரில் மெஷின்லாம் வச்சிருக்கேன். கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் பார்த்து ஓட்டையெல்லாம் போட்டு, பிகாஸ் அது டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஆணிக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த இதெல்லாம் பார்த்து. ஏய் உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கும் போல இருக்குது. ட்ரில்லிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பிள்ளை. குறைஞ்சிருவாங்க உங்களை. நீ பல பேரை குறைஞ்சிருப்ப போல இருக்குது. அப்படியே குத்திருவ போல இருக்குட்டா. ஓகே குறைஞ்சிருவாங்க. ஓகே வெரி குட். ஸோ ட்ரில்லிங்லாம் பண்ணுவீங்க நீங்க? ஓகே. கூடிய சீக்கிரம்லாம் ஒரு பாடகி பூஜா ரிப்பேர் மையம், அனைத்து விதமான விஷயங்களும் இங்க ரிப்பேர் செய்து தரப்படும். நீங்க செட்டை ஏதாவது ரிப்பேர் பண்ணி தரலாம் பாருங்க. எல்லாம் தனித்தனியா தொங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பண்ணிடலாமா? ட்ரில்லிங்லாம் போட்டு ஏதாவது பண்ணிடலாமா? ஓகே. ஆமா கரெக்டா. நீங்க ட்ரில்லிங் போடுவீங்க, நீங்க பெயிண்டிங் பண்ணிடுவீங்க. இவங்க இந்த வாஸ்து மூலையெல்லாம் ஆஸ்ட்ராலஜில பார்த்து நல்லா ஆர்ட் டைரக்டரே தேவையில்லை, உங்க 3 பேரை கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். வெரி நைஸ் வெரி நைஸ். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஜாலியா ஆஹா வந்த உடனே லம்பா தெரிச்சுமா ஒரு ஹாப்பி மூடில் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன அப்படின்னா, கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று. நீங்கள் பெயிண்ட் அடிக்க வேணாம் மதுமிதா, நீங்கள் அங்கே போனால் அவங்களே உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க. ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் உங்கள் 3 பேருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ், 3 days and 2 nights தங்கக்கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ் உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று. ஓகே வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரவுண்ட் விளையாடுறதுக்கான முக்கியமான விஷயம் உங்களுக்கு கொடுப்போம். அதுதான் 1000 பாயிண்ட்ஸ். அது கம்மியாகாமல் பார்த்துக்கணும். யார் அதிகமான பாயிண்ட்ஸ் இந்த 3 ரவுண்ட் முடிவில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்க போகிறது ஜஸ்ட் சல்வார்ஸ் வேளச்சேரி சென்னை வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். முதல் ரவுண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ராகினி ஸ்ரீ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை பாடி ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நான் காதல் டு கல்யாணம் ஒரு படத்தில் யுவன் சாரோட பாடின ஒரு பாட்டு. எஸ். ஒவ்வொரு சீனத்தான் போடாது எங்கிட்ட, நானும் தெய்வம் கிட்ட மாட்டிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்தாலே தப்புன்னு சொல்கின்ற கூட்டத்தில் சிக்கிக்கிட்டேன். Final countdown, யாரும் வந்தாயிருச்சு மேக்ஸிமம்மா ஊத்திக்கோ நீ, ஃப்ரீடம் டவுன் டவுன், இனி வேற பொண்ணை பார்க்க கூட லைசன்ஸ் இல்லை உனக்கு. சூப்பரான ஒரு பாடல், யுவன் சார் இசையில் இந்த பாடல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான பாட்டை பாடி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்டுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ரவுண்டு மதுமிதா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து குரூப்ல டூப்பு. குரூப்ல டூப்பு எப்படி அடை பாடிக்கிட்டே ஒரு ராகத்திலே பாடி சொல்லுங்க. குரூப்ல டூப்பு. ஓ இன்னும் முடிக்கலையா? ஃபினிஷிங் தான். ஓ எண்ட் பீஸ். ஓகே வெரி குட். ஸோ குரூப்ல டூப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. குரூப்ல டூப்ல 3 பேர் வருவாங்க. 3 பேர் இங்கே நின்றுருப்பாங்க. 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, ஒரே மாதிரியான ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதில் 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட சேலஞ்சு. அவங்க உங்களுக்கு 2 வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் போதே அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ளே இருக்க பஸ்ஸர் அழுத்திடணும். பஸ்ஸர் யார் ஃபர்ஸ்ட் அழுத்துறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, முன்னுரிமை. யார் ஃபர்ஸ்ட் அழுத்துறாங்க, செகண்ட் அழுத்துறவங்களுக்கு மீதி இருக்கிற 2 தான். லாஸ்ட் யார் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிறது தான் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸை மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும். நிறைய பிரெயின்ஸ் அண்ட் கிட்னிஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரவுண்ட் இது. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக விளையாடுங்க. ஓகேவா? ஸோ குரூப்பில் டூப்புக்கு நம்ம 3 கெஸ்ட்டும் ரெடியாக இருக்காங்க. உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் தந்து பார்க்கலாம். குரூப்ல டூப்ல 3 பேர் வந்திருக்காங்க, ABC அப்படின்ட்டு. ராகினிஷி உங்களை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? நிறைய தோணுது. என்ன சொல்லணும்? என்ன தோணுது சொல்லுங்க. லாக் பண்ணலாமா எப்படி எப்படின்னு கேட்க. லாக்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். என்ன தோணுது இவங்களை பார்த்தா என்ன பண்ற மாதிரி இருக்கு? வெட்டிங்லலாம் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க, அவர் இந்த மால்லலாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பலூன் விற்கிறவங்கன்னு சொல்ல முடியாது, பட் டெக்கரேட் பண்றவங்க.
இதில் யார் டூப்பாக இருப்பாங்க? பலூன் டெக்கரேஷனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத கெஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான 15 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் now. ஓகே, ஸோ முதல்ல ராகினி ஸ்ரீ, செகண்ட் பூஜா அண்ட் தேர்டு மதுமிதா. சொல்லுங்க, ஒய் சீமா? அவர் ரொம்ப ஸ்கூல் பாய் மாதிரி இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தா அந்த மாதிரி தெரியல. பலூன் வாங்குற வயசுல அவர் எப்படி பலூன் டெக்கரேட் பண்ணுவாரு? அந்த மாதிரி யா. ராகினி ஸ்ரீ சிஏ லாக் பண்ணியிருக்காங்க டூப்புன்னு. அடுத்ததாக பூஜா சொல்லுங்க. பி அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாருன்னு தோன்றுறது. ஸோ ஐ திங்க் இஸ் ஹேஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ கோ வித் ஏ. அவரே காத்து இறங்கின பலூன் மாதிரி இருக்கிறாரே. இல்லை, அவன் கொடுத்த வேலை கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு பயத்தில் ரொம்ப இருக்காரு. அப்படியே ஓகே, ஸ்டெடியாக ஃபீல் இருக்கிறாரு. பண்ணுறேன். ஓகே, பூஜா வந்து ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. மதுமிதா உங்களுக்கு வேலையே வைக்கல. பி தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன். பட் யார் மேலே உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு சி. சி மேலே சந்தேகம். ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அவருக்கும் பலூன் டெக்கரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு look. சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு லுக். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா யாரு? நம்ம கிட்ட பலூன் கொடுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவமான லுக்கு. அதனால ஐ திங்க் முதல் சான்ஸ்ல வந்து ராகினி ஸ்ரீ சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. பூஜா ஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேற வழி இல்லாமல் மதுமிதா பிஏ டூப் அப்படின்னு லாக் பண்ண வேண்டிய கட்டாயம். ஓகேவா? இப்போ இவங்க வந்து பார்த்தா அந்த டெக்கரேஷன் எப்படி பண்ண போகிறாங்க, ஏது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணி காமிக்க போகிறாங்க. ஓகேவா? உங்கள் கலர்லேயே மேட்சிங்கில் ப்ளூ கலரில் வர எடுத்து வந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துலாமா? ஒரு பிரேக் போயிட்டு வரலாமா? வித் யுவர் பர்மிஷன் கேன் ஐ கோ ஃபார் தி? யா டெஃபினெட்லி. ராகினி ஸ்ரீ கிவிங் பர்மிஷன். வி கோயிங் ஃபார் த பிரேக். இது ஹிண்ட் வேர் இட்டாலியன் கலெக்ஷன். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி? வெல்கம் பேக் டு ஹிண்ட்வேர் இட்டாலியன் கலெக்ஷன். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர். இப்படி பண்ணுவீங்களா நீங்க? எப்படி? இப்படி ஊதி அதுல இருந்து சவுண்ட் வர மாதிரி ட்ரை பண்ணலாமே. ட்ரை பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் அந்த தம்பி ட்ரை பண்றாரான்னு பார்த்துலாமா? ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ குரூப்ல டூப்ல இருக்கிறோம். ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்களை வந்து டூப்பு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பசர கபால்னு அழுத்துனது யாரு? ராகினி ஸ்ரீ தான். ராகினி ஸ்ரீ சிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்த்துலாமா? ஓகே, பார்த்துக்கலாம். சரி, ரெடியாக இருக்க தம்பி, ஸ்டார்ட் பண்ணுமா? வெரி குட். ஸோ சியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்களா? எஸ். என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? சூப்பராக பண்ணியிருக்காருங்க. கடன்னு செகண்ட்ஸில் பண்ணிட்டாரு. ஆனாலும் நான் என் நம்பிக்கையை விடலை. நம்பிக்கை விடல. இன்னும் அவர் மேலே டவுட் இருக்கு. எஸ். சரி, ஓகே, வெரி குட். சி தம்பி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அது ஏ கொடுக்க போகிறாரு. ஏவை டூப் பண்ணது யாரு? நான் தான். ஓகே, பூஜா வந்து ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஏ சார், ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. பூஜா எப்படி பண்ணாரு? நீங்க டூப்புன்னு லாக் பண்ணவர் சூப்பராக பண்ணாரு. சூப்பராக பண்ணாரா? என்ன சந்தேகம் அவர் மேலே ஒன்றும் இருக்கா, இல்லை வேற யார் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கா? தெரியல, ஒரே ஒரு ஸ்பீடு தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம்னா, அவர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாரு. ஸோ இவர் இப்போ தான் கொஞ்சம் கத்துண்டு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். எதுவும் இல்லை, பட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சந்தேகப்படுறாங்க. பட் இன்னும் மீதி இருக்கக்கூடிய பியோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா தேங்க்ஸ். ஸோ மதுமிதா அவர்கள் வேற வழி இல்லாமல் பிஏ தான் டூப்புன்னு லாக் பண்ண வேண்டிய கட்டாயம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாங்களா? அண்ணே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏபிசி இவங்க 3 பேரும் ஆளுக்கு உங்களுக்கு பலூன்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்படியே எடுத்துன்னு போய் வித்துலான்னு நினைக்கிறேன். ராகினிஸ்ரீ வாங்கிக்குவோம் போகிற வழியில். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ராகினிஸ்ரீ, நீங்கள் சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. பையன் சம்தே நீல கலர் பலூனு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பண்ணி கொடுத்துட்டான். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் பிஏ லாக் பண்ணுறேன்.
போச்சு போ அவ்வளோதான், நீ வீட்டுக்கே போக முடியாது. யாரை லாக் பண்ணுறீங்க? பி பி. சார் ராகினி ஸ்ரீஸ் நீங்கள் சிலேருந்து பிக்கு போகிறீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இப்போ எடுக்க போகிறோம். ஓகேவா? Okay. ராகினி ஸ்ரீக்கு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துருங்க. சிலேருந்து இப்போ நம்ம பிக்கு ராகினி ஸ்ரீ மாறிட்டாங்க. இப்போ அடுத்ததாக பூஜா நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏலியே இருக்கேன். ஏ. ஓகே, ஸோ பூஜா வந்து எந்த மாற்றமும் இல்லை, நான் வந்து ஏலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மதுமிதா பி தான். பி தான். ஐ கோ வித் பி. வந்த பிஏ வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட பிளான். ஓகே, மதுமிதா வந்து பியிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பேர் சொன்னதில் யார் சரியான டூப்பு, யாருக்கு ப்ரைஸ் கிடைக்க போகுது, யாருக்கு பாயிண்ட் போக போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஃப்ட் திறந்து பார்த்துடலாம். சட்டையை வேற கலர்ல மாத்தினதுல தெரியுது ஏ தான் சரியான டூப்பு அண்ட் பூஜா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ராகினிஸ்ட் இப்படி ஆயிடுச்சே. வாட் டு டு? வாட் டு டுவா? சில இருந்து பிக்கு போய் அப்படியே லைட்டா பக்கத்துல போயிருந்தீங்கன்னா கூட நீங்க கொஞ்சம் அப்படியே இண்டிகேட் பண்ணிருக்கலாம்ல. இண்டிகேட்டர் எனக்கு அவ்வளோ தான் இண்டிகேட்டர் போட்டு தூக்கிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பேசலாம். வணக்கம் பிரதர், உங்க பேரு? கோகுல். ஓகே, என்ன இப்படி ப்ராக்டிஸ்லாம் பக்காவாக பண்ணிக்கிறீங்க. யார் கொடுத்தாங்க? 2 பேர் கொடுத்தாங்களா ப்ராக்டிஸு? ஆமாம். ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. சரி, இதுக்கு அடுத்து இந்த தொழிலில் இறங்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? இல்லை, ஐடியா கிடையாது. ஏன் ஐடியா இல்லை? நான் ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணிருக்கிறேன். என்னது ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணிருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க? ஆமாம். நீங்களா என்னடா பலூன் நான் ஃப்ளவர் வச்சே பண்ணுறேன் அப்படின்றீங்களா? ஓகே, ஃப்ளவரையும் பலூனையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம்ல? பலூன் வச்சோன்னு உள்ளேருந்து பூ வர மாதிரி அது மாதிரி எல்லாம் மேஜிக்கில் பண்ணுவாங்க. மேஜிக் தான் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க? நாங்கள் பண்ண மாட்டோம். ஓகே, வெரி குட். சரி, அடுத்து நம்ம பி அண்ணாட்ட கொடுங்க. வணக்கம் பிரதர், பேர் என்ன? சக்தி. சக்தி. ஓகே, எத்தனை வருஷமா அது மாதிரி ஊதி நிற்கிறீங்க? 4 வருஷமா. 4 வருஷமா ஊதி நிற்கிறீங்களா? ஓகே, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த தொழிலை? ஒருத்தர் வேலுமுருகன். அவர் எங்கே இருக்கிறாரு? எம்ஜிஆர் நகர். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு? அவர் இதே தான் சார். அவர் இதே தான் பண்ணுறாரா? இப்போ நீங்கள் எங்கே பிரான்ச் தனியாக பண்ணுறீங்களா, அவர்கிட்ட வேலை செய்கிறீங்களா? தனியாக தான் பண்ணுறேன். தனியாக பண்ணுறீங்களா? எவ்வளோ இது செய்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அது ஒரு பேக் மாதிரி இருக்குது சார். பேக் மாதிரி இதா? அப்படின்னா பேக்கேஜ். பேக்கேஜ். பேக்கேஜா? எல்லாமே பேக்கேஜ் தான். என்ன பண்ணுவீங்க? ஆர்ச்சு, பில்லர். இது ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணால் என்ன பண்ணணும்? அது பலூனு பொறுத்து சார். பலூனு ரேட்டு பொறுத்து. எவ்வளோம்மா சார்ஜ் பண்ணுவேன்? ஒரு பலூனுக்கு 4 ரூபா சார். இது எத்தனை பலூன் வருது அத்தனை பலூன் பண்ணுறோம். ஒரு பலூனுக்கு 4 ரூபாயா? ஆமாம் சார். ஓகே, பலூன் டப்புன்னு வச்சுருதுனா அதில்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆமாம் சார். என்ன இது அநியாயமாகுது? போட்டு போயிடுது சார். ஒரு பலூன் வாங்க, நீ வீட்டுக்கு போனதை விட வச்சுட்டுனா எக்ஸ்ட்ரா ஒரு 4 பலூன் குத்துட்டு போவீங்களா? எக்ஸ்ட்ரா பலூன் குத்துட்டு போவீங்களா? வெரி குட். அது நல்ல பையன் தம்பி. 4 ரூபா குத்துவாங்கன்னா ஒரு 4 பலூன் குத்து தப்பு இல்லைல்ல? ஓகே, வெரி குட். அந்த தம்பிகிட்ட கொடுங்க. சி தம்பி. சொல்லுங்கள் சார். வணக்கம், பேர் என்னம்மா? கார்த்திக் சார். கார்த்திகா? ஓகே, எத்தனை வருஷமா நீ ஊதி நிற்கிற பலூனு? 4 வருஷம் சார். ஓகே, நான் கூட நீங்கள் ஒன்றா ஊதி நிற்பீங்கன்னு பார்த்தா ஏதோ மிஷின் மாதிரி வச்சு கபால் அடிக்கிறீங்க. அப்படி தான் சார் அடிக்கணும். அப்படி தான் அடிக்கணுமா? ஓகே, வெரி குட். சரி, இது வரைக்கும் என்ன மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் எல்லா டெக்கரேஷனும் பண்ணிடுவேன் சார். ஒரு மாதத்துக்கு எத்தனை இது மாதிரி பண்ணுவீங்க? எங்கெங்கெல்லாம் போய் பண்ணுவீங்க? நிறையா ஹோட்டல்ஸ் அது போலலாம் போய் பண்ணுவோம் சார். ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஐடியா இருக்குதா? இது நல்லா பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படிலான்ட்டு? எல்லாமே பண்ணியாச்சு சார். ஓகே, வெரி நைஸ். ஏபிசி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டெக்கரேஷன் தொழில் இருக்கீங்க. நல்லா நீங்களாம் வந்து புகழ் பெற்று நல்லா நிறைய பணம் சம்பாரிச்சு பெரிய ஆளாகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், குரூப்பில் 2 போய் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல ராகினி ஸ்ரீ நீங்கள் ஆரம்பத்தில் 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அண்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் மாற்றதுக்கு ஒரு 100 பாயிண்ட், அது தப்பாக போனதுக்கு ஒரு 200 பாயிண்ட்ன்ற விதத்தில் உங்களுக்கு 300 பாயிண்ட் போய் 1000 - 300 700 பாயிண்ட்ஸில் இருக்காங்க ராகினி ஸ்ரீ. நான் அதை தொடர்ந்து அடுத்ததாக மதுமிதா அவர்கள் அவங்க வந்து பார்த்தா இந்த ரிஸ்க் எடுக்கல, நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த 3வது கண் மூலமாக யோசித்து பிரயோஜனம் இல்லாமல் 200 பாயிண்ட் போய் இப்போ 800 பாயிண்டில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நமது பூஜா அவர்கள் அப்படியே இருந்துக்கிறமா எனக்கு ஏதோ தோணுது லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு 7 இருந்து பிரில்லியண்ட்டாக இந்த ரவுண்டை வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 1000 பாயிண்ட்ஸில் இருக்காங்க பூஜா. குரூப்பில் 2 பேர் ரவுண்டை வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பேனோ காண்டாக்ட் லென்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம். அதை வின் பண்ணுறாங்க பூஜா. வாங்க, முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. சீரியலில் வர சோக சீன் மாதிரியே இருக்கிறீங்க ராகினி ஸ்ரீ. இப்போ தான் சிரிக்கிறீங்க. இப்போ அடுத்த ரவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிரிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கொஞ்சம் கஷ்டமான விஷயமா? எங்களுக்கும் அப்படியே தொடர்ந்து பேசுனது கஷ்டமான விஷயம். டீ காப்பி எதாவது சாப்பிடலாமா? ஓகே, டீ காப்பி சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது ஹிண்ட்வேர் இட்டாலியன் கலெக்ஷன். அது இது பவர்ட் பை ரூபி பில்டர்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு இன்வேர் இட்டாலியன் கலெக்ஷன். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ராகினி, ஸ்ரீ, மதுமிதா அண்ட் பூஜா. 3 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி முடிச்சிட்டிங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போகிறோம். செகண்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பூஜா அவர்களை ஒரு பாடல் பாடுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத, நீ பார்த்தா பறக்கிறேன் பாத மறக்கிறேன் பேச்ச குறைக்கிறேன் சட்டுன்னுதான், நானே காசிருக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னுதான், இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. சூப்பர் சூப்பர். பார்க்காத ஓகே சம்மா, இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்டு ராகினி ஸ்ரீ. ஏமா இப்பயே சோகமா அவனை மூடிட்டு போயிட்டேன்? நானும் சீரியஸா இருக்க ட்ரை பண்றேன். உன்னால சத்தியமா முடியாது, அதெல்லாம் ட்ரையே பண்ணாத. சிரிச்சா போச்சு ரவுண்டுக்கு இப்போ 3 பேர் ரெடியாக இருக்கீங்களா? அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, சொல்லிடுறேன். லிஃப்ட்டை திறந்தவொடனே டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த சிரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட பேசலாம், சிரிச்சிட்டே பேசக்கூடாது. பர்ஃபார்மர்ஸை மட்டும்தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிரிக்கிறவங்க 300 பாயிண்ட்ஸ், செகண்ட் சிரிக்கிறவங்க 200 அண்ட் லாஸ்ட் சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரவுண்ட்லேயும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நான் ஜாலியாக விளாடுங்க, ஓகேவா? சிரிச்சா போச்சுக்கே இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க. சிரிச்சா போச்சில் உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். I'ma tell you boys and girls a little story, a story that will make you cry and leave you starry. Must be with this love that kinda make me go crazy. You know it's my love, but boys to me will charge you dollar, 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 dollar. G G G G G, G G G G G, G G G G. அடச்சி, யாரா இதை கம்போஸ் பண்ணா? சி, நான் தான் கம்போஸ் பண்ணா. ஆமா, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பாட்டு பாடினாங்களே, யார் அது? யாரும்மா பாடுனது இதுக்கு முன்னாடி? நீதானா? நல்லா மாட்டினவா? ஆமா, உனக்கு மாஸ்டர் யாரு? சூப்பர் சிங்கர்ல இருந்த வரைக்கும் அனந்த் வைத்தியநாதன். நான் இன்டர்வியூ எடுக்கிற முறையா சொல்றேன். ஆமான்ட்டு போ. அதுக்கு அவருக்கே நான் தான் சொல்லி தருவேன் தெரியுமா? அந்த அளவுக்கு பெரிய நான் மியூசிக் டைரக்டர், புரியுதா? இப்போ நான் ஒரு சாங் பாட போகிறேன் பாரு, நல்லா கேட்டுக்க. நீங்களும் தான் பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா அதான் முடிஞ்சிச்சு உன் பாட்டு. எங்க ரவுண்ட் முடிஞ்சு அதான் முடிஞ்சிச்சு. ஆமா, 2 ஆயிடுச்சு. 3 பேருமே அவுட்டு. சரி, சிரிச்சிட்டீங்க. பை த பை மாக்காப்பா, நான் தான் பாரிஸ் ஜெயராஜ். நிறைய பாரிஸ் ஜெயராஜ். ஆமா, ஆரி ஜெயராஜ்னு இருக்கும்போது பாரிஸ் ஜெயராஜ் இருக்கக்கூடாதா? சரி, இருந்துட்டு போங்க மாக்காப்பா. ஆனா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து நிறைய போட்டேன். டே, கம்போசிங் போட்டேன்னு சொன்னேன்டா. சரி சரி, போட்டு அதான் மியூசிக்கை போட்டேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு சொல்லி தரணும், இந்த மாதிரி பல சிங்கருங்களை உருவாக்கணும், நல்ல சிங்கர்களை உருவாக்கணும் தான் வந்துக்கிறேன். சரி, யார் யார் வராங்க ஒவ்வொருத்தராக அனுப்பு, நான் கற்றுத்தரேன். ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா? ஆமா, உன் பேர் என்ன? வணக்கம். வணக்கம்டா. யார் மியூசிக் டைரக்டர்? அத கேமரா வச்சு நிக்கிறாரு பாரு, அவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்ப நான் அங்க போறேன். டேய், எருமடா, அவரு இல்லடா. ஜி 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 ஜி, சல்லமல்ல கல்லமல்ல கழமல்ல சாச்சா, சில்லமல்ல கில்லமல்ல கல்லமல்ல சாச்சா, ஜி 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 ஜி. இப்ப தெரியுதா? நான் தான் மியூசிக் டைரக்டர்.
இத முடியெல்லாம் நிறைய வச்சிட்டு இருப்பாங்களே அவங்க தானே மியூசிக் டைரக்டர். ஆமாமா அவங்க தான். அப்பாடா பாக்கப்பா இந்த வெள்ளை கலர்ல பைஜாமா ஜிப்பா போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்களே ஆட்டிட்டே இருப்பாங்க கைய. ஆமாமா அவங்க தானே மியூசிக் டைரக்டர். ஆமாமா அவங்க தான். அப்பாடா இந்த ஆளு பொட்டி வச்சுக்கிட்டு இவன் தான் மியூசிக் டைரக்டர் புழுறா பாக்க. நான் தானே மியூசிக் டைரக்டர். எவ்வளவு பாட்டு பாடி காட்டின கேள்றா அவங்கள. அப்படியா? அவங்கள கேட்டா தெரியும் பாண்டாடா. சரி அது இருக்கட்டும், நீ யாரு? நான் தான் சின்ன தம்பி. ஏன்னா தும்பி மாதிரி இருக்கிற நீ சின்ன தம்பி? ஆமா நீ ஏட நான் தும்பி. டேய் கேன எதுக்கு வந்த அதை சொல்ற? எங்க ஊர்ல நந்தினி இல்ல நந்தினி. ஆமா அவன் குழந்தையா இருக்கும் போது நான் தான் பாண்டேன். சரி அவன் வயசுக்கு வந்தப்போ நான் தான் பாண்டேன். சரி நந்தினிக்கு கல்யாணம் ஆகும் போது நான் தான் பாண்டேன். சரி பாடி தொலைச்சு. நந்தினிக்கு முதலில் நடக்கும் போது நான் தான் பாண்டேன். நந்தினிக்கு வளகாப்பு பண்ணும் போது நான் தான் பாண்டேன். முதல்ல நடந்துட்ட பிறகு எப்படி வளக்காப்பு? அதுக்கப்புறம் குழந்தை தானே நந்தினிக்கு. டேய் நான் கரெக்டாக தான் சொல்றேன், நீ தானே தப்பா சொல்ற. ஐயோ இவன் கன்ஃபியூஸ் இல்லை, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பாரு. இதுக்கு தான் சொன்னேன். சரி நீ என்ன பாடுவ சொல்லு. நாடா இப்ப எதுக்கு வந்த? இப்பவா நந்தினி ஊரை விட்டு போறா, அதுக்காக பாட்டு பாட வந்த. நீ பாடி அவ உலகத்தை விட்டு போயிருக்குன்ற. நல்ல வேலை ஊரை விட்டு போறாள்னு சந்தோஷம். ஏன்னா அப்படி சொல்லிட்டீங்க. எங்க ஊர்ல நான் தான் எல்லாருக்கும் பாட்டு பாடுவேன். என்னது எல்லாருக்கும் பாட்டு பாடுவியா? எல்லாத்துக்கும் பாட்டு பாடுவேன். எல்லாத்துக்கும் எப்படி? யாருக்கு? எல்லாத்துக்கும். இப்ப என்ன பாட போற? பாடுற. ஓ நான் நாய் ஊழற மாதிரி ஊழற. என்னடா பண்ற நீ? அடுத்தால கூப்பிடுறா குண்டா. சரி அடுத்தால கூப்பிடுற, கூப்பிட்ட பிறகு உனக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டாங்களா? 3 அவுட்டா? ஏன்னா அண்ணே நான் வர போற குஷி என்ன ரெடி பண்ணிருக்கீங்களா? டேய் காசி, அது குசன் இல்ல, மாவு மிஷின். யாரா நீ? காசினே. காசெல்லாம் கிடையாது, ஏந்து போடா. இதுக்கடா அண்ணே காசி வந்திருக்கனே. அட சத்தியமா ஒண்ணுமே தெரியலனே. விஜய் டிவிக்கு வந்து காசிக்கு வந்திருக்கேன்னு சொல்றா. டேய் நீ என்னடா எதுக்குடா இங்க வந்த? அண்ணே காலையில இருந்து தெரு தெருவா பாடிட்டு இருக்கனே. டேய் பார்த்தா காலங்காலமா தெருவா பாடுற மாதிரி இருக்கிற. அண்ணே ஆமா அண்ணே காலையில இருந்து பாடியும் 20 ரூபாய் தானே கிடைச்சது. இதை வச்சுட்டு எப்படின்னா வயிற்று கழுவ முடியும்? காசி அண்ணா 5 ரூபாயிலே இந்த அண்டா வயிற்ற கழுவுறாரு. உன்னால 20 நாள கழுவ முடியாதா? இல்லடே அவனுக்கு ஒண்ணுமே தெரியலடே பாவம். புரியுதா? யாரு? ஐயோ அண்ணே தடியோட வர அடிப்பாங்க. குரல் மட்டும் தான் கேக்குது. கமலஹாசன் மாதிரியே இருக்காரு. என்னடா சொன்ன? கமலஹாசன் மாதிரியே இருக்காரு. சாராயம் காசுற மாதிரி இருக்கிற இவன் கமலஹாசன் மாதிரி இருக்கிறானா? என்னடா நீ? அண்ணே அடிச்சுக்காதீங்கண்ணே. டேய் போட்டு கொடுத்துட்டு அடிச்சுக்காதீங்க. ஏண்டா யார் அந்த சாராயம் காசுற? டேய் கம்மனரா கையற. உனக்கு என்ன தைரியம் தான் சாராயம் காசுற சொல்லிடு. கம்மனரா நந்தினி கிட்ட சொல்லிடுவோம் பாரு. டேய் அதுகிட்ட எல்லாம் சொல்லாத. அண்ணே கூப்பிட்டீங்களா? டேய் உன்னை யாரா கூப்பிட்டது? நீயே வந்த, நீயே சண்டைய மூட்டி விட்டு கடுப்பேத்துறியடா. டேய் போடா அப்படி. அடிச்சுக்காதீங்கண்ணே. டேய் உட்கார்றா காசி. டேய் உனக்கு பாட தெரியுமாடா உனக்கு? அண்ணே என்னண்ணா அப்படி கேட்டீங்க? பின்ன எப்படி கேட்க சொல்ற? பாடுவனே. சரி எங்க பாடு. ஓ ஓ முச்சிட்டான். ஓ ஓ ஓ சரி முச்சிட்டான், கவலைப்படாது. ஓ ஓ ஓ முடிடா. பேச்சு முச்சியாடா. டே முச்சிட்டியா? சரிடா. டே ஓ ஓ
நரி உளறவன் மாத்தி மாத்தி காதுல வந்து கத்துறீங்கன்னா என்னடா பண்ண முடியும்? பாவடே அவனுக்கு எதுவும் தெரியலடே. பின்ன என்னடா பின்ன என்ன பாட்டு பாடுறீங்க நீங்க? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி பாடணும், புரியுதா? சரிங்க. சரி, நீ சுமாரா தாம்பா பாடின. யார் புரியுதா? நான் சுமாரா பாடுறேன். ஆமா, அண்ணே சூப்பர் சிங்கர்ல நான் வந்திருக்கேன் சுமாரா பாடுறதுக்கு. அடிச்சுக்காதீங்கண்ணே, அடிச்சுக்காதீங்கண்ணே. சூப்பரா பாடுவாங்க. அண்ணே அடிச்சுக்காதீங்க. எங்களை அடிக்காதடா. எங்கடா அடிச்சுக்கிறேன் நாங்க? உன் ஒருத்தன். இப்ப அடிச்சுக்கினா தானே இப்போ உனக்கு இல்லைண்ணே அடிச்சுக்காதீங்கண்ணே. பாட்டு சொல்லி கொடுங்க. சொல்லி தரேன், ஒழுங்கா கேளுங்க, புரியுதா? இது வந்து புதுசா நானே வந்து கம்போசிங் பண்ணிக்கிறேன். நீங்க கூட கேட்டிருக்க மாட்டீங்க மாக்காப்பா, நீ கூட கேட்டு மாட்டிருக்க மாட்டேன், புரியுதா? நம்பர் வளர்ற உன்னாலேயே. நீ ஒழுங்கா நில்லு, சரியா? போலாமா? டியூன் போட்டா போடுங்க. நல்லா கேட்டுங்க, புது டியூனு, புரியுதா? ஜெயகோ ஜெயகோ ஜெயகோ. ஏய் பாடுடா கூட என்னக்கா. ஜெயகோ 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 ஜெய ஜெய ஜெயகோ ஜெய 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 ஜெயகோ ஜெய 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 ஜெயகோ ஜெய ஜெய ஜெயகோ. சூப்பர் சூப்பர்ரா, கத்துக்கினீங்கடா. அண்ணே, own composing-ங்களா? ஆமாடா, ஓன் கம்போசிங். நல்லா இருக்குண்ணே. இது பாரு. இங்க வாங்க. இது ஏன் ரகுபார் கட் தரேன். டேய் ஐயமுறா கம்னுறா. அண்ணே என்ன தெரியாது ஏமாத்தாய். நல்லா சொல்லி கொடுத்தீங்கண்ணே. ஆமா, சூப்பர் கம்போசிங் பா. ஏன்னா போய் இன்னைக்கு கார போண்டா வைக்கிற கூட கர்நாடக மியூசிக் தெரியுமான்னு கேக்குறானே. மாட்டு சாணி அல்றம் கூட இந்துஸ்தான் தெரியுமா கேக்குறானே. டேய் எங்க பாஸ் எல்லாரும் அசிசியமா கேக்குறாங்க, அதுக்கே சும்மா தான் இருக்கேன். இப்ப ரொம்ப முக்கியம், கம்னுறா. அவன் தான் கத்து கொடுத்துட்டான்ல. போய் தம்பி, நீ போய் அடுத்த ஆடிஷன்ல சூப்பர் சிங்கர்ல சேர்ந்து நீ வின் பண்ணி ஒரு வீடு வாங்கிட்டு போ போ. இருக்கிறவங்களா வீடு வாங்கிட்டு நம்ம நடுரோட்ல உட்காருது ஏப்பா. டேய், வீடு வாங்கினவங்களே நடுரோட்ல அடிச்சுக்காதீங்கண்ணே. டேய் அண்ணே, போடா நீ போடா அடிச்சுக்காதீங்க. எப்பா. போடா போடா, அடிக்கலடா அப்பா, போடா. அடிச்சுக்காதீங்கண்ணே. டேய் அடிக்காதடா. இங்க டைரக்டர் இருந்தாரு, இருக்காரா? சொல்லுமா. ஐயா ஆ இருக்கிறீங்களா? இருக்கிறேங்க, நல்லா இருக்கேன். ஐயா பாட்டு கத்துட்டு வந்திருக்கேன் ஐயா. ஆ புது கம்போஸ் சார். ஆ சரி பாடலாமா? பாடலாம். அதுக்கு முன்னாடி நீ விக்ரம் வாய்ஸ்ல பேசுறியா தனுஷ் வாய்ஸ்ல பேசுறியா? ஐயா புரியலையா? அவனுக்கு அவ வயசு ஒழுங்கா வருது வாங்கப்பா. ஐயா கூப்பிட்டீங்களா? இல்ல இல்ல நீ வா. ஐயோ நான் இல்ல. நான் உன்னை கலாய்க்க மாட்டேன், நீ வா. சொல்லுங்க. பாடலாமா? பாடுங்க. ஜெயகோ 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 ஜெய 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 ஜெயகோ ஜெயகோ. நல்லா இருந்தாயா? நல்லா இருந்தது. புதுசா சொல்லி கொடுத்தாருயா ஒருத்தர். யாரு? வித்வா. எந்த வித்துவான்? வித்வா அது இருக்காருயா. ஏய் அவன் வித்து வரலடா, விட்டா உண்டியே வித்துருவான். போய் இந்த கம்பை வச்சு நடு மண்டையில அடிச்சு, இது ஏஆர் ரகுமான் ஏற்கனவே போட்டுட்டாரு, அதை ஏன் ஒருத்தவனுக்கு சொல்லி கொடுத்து அமுத்து வச்சேன்னு ஐயா நான் அடிச்சு அடியா அவங்க 100 மடங்கா கொடுப்போம். நல்லதுயா. டேய், டேய், வாடா வாடா தம்பி, வா உட்காரு, வா வா. ஐயா அப்படியே கொஞ்சம் எழுந்துக்க முடியுமாயா? ஏன்டா தம்பி, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏதோ பரிசு ஏதோ கொடுக்க போறான்னு நினைக்கிறேன், ஏந்துக்கலாம். டேய் தம்பி, வின் பண்ணிட்டியா? எல்லாம் குத்தாங்களா? வீடு எல்லாமே குத்தாங்களா? குத்தாங்கய்யா, நல்லா குத்தாங்கய்யா. 2 லட்சமா? எத்தனை லட்சம்? நிறைய லட்சம் குத்தாங்கய்யா. நிறைய லட்சம் குத்தாங்க. ஆனா குரு நீங்க தானே. ஆமாம்பா, இது எல்லாருக்குமே தெரியுங்க. குரு கொடுக்கத்தானே முக்கியம். ஆமா, அதான் முக்கியம். ஐயா அந்த சாங்க மறுபடியும் பாடி காமிக்கிறீங்களா? எது அதுவா? ஆமாய்யா. பாரு. ஜெயகோ காசியில குத்துரு. ஜெயகோ. ஐயா உங்க சோல்டர் எங்க இருக்குயா? இங்கே தான் பத்திரமா பிடிச்சிக்க விழுந்துரு போறேன். கரெக்டா? அதான் இது அதான். மாட்டல இங்க வச்சுக்க. ஜெயகோ ஐயா கொஞ்சம் ஹை பிட்ச்ல பாட முடியுமா? ஜெயகோ. குத்து குத்தி விட. குத்து குத்தி விட. ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. முச்சிரு காசி. ஜெய்கின் ஜெய்கின். நம்மளுக்காக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் தீப் அண்ட் பழனி பட்டாளம் அமுதவாணன். ஓகே நாகேஸ்வரி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சது. அதான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாடினது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். அசிங்கமா இருந்ததா? இதுவா இருந்ததுன்னா அவன் மூஞ்சிக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தது. அது தெளிவா சொல்லணும். மதுமிதா. ஆக்சுவலி நான் அவரை பார்த்தா சிரிச்சிருவேங்கிற பயத்துல அவர் பக்கத்துல அங்கெங்கயோ பார்த்தேன், ஆனா அவரை மட்டும் பார்க்கல. உருவம் மறைச்சு எனக்கு பக்கத்துல பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஆனா அவர் பூஜா பத்தி பாடினவொடனே சிரிப்பு தாங்க முடியல. கம்போசிங்ல அப்படிதான் இருக்கு. ஓகே பூஜா சொல்லுங்க.
இங்கே இன்வைட் பண்ணப்போவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ இந்த ரவுண்டுக்கு யார் வருவாங்கன்னு தெரியலையே, ஏன்னா இந்த ஷோ எப்போவுமே பார்த்து இந்த ரவுண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே அவ்வளோதான், எனக்கு அங்கேயே வந்து பாதி இதாக எடுத்தேன். சிரிச்சா போச்சுல நம்ம சிரிக்க வைத்த சிங்கப்பூர் தீபன், பழனி பட்டாளவன், அமுதவாணன், இவங்க 3 பேருக்குமே நல்லா சாப்பாடு வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஓகே, சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சிரிச்சதே நம்ம பூஜா ஏற்கனவே 1000 பாயிண்ட்ஸ் வந்தாங்க. 1000 ஒரு 300 போனா 700 இருந்தது, நல்லா எனக்கு தெரியும், அதனால தைரியமா சொல்றேன் பூஜா 700 பாயிண்ட்ஸ். அண்ட் அதை தொடர்ந்து செகண்ட் கபால் சிரிச்சதே நம்ம மதுமிதா ஏற்கனவே 800 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. 800 இருந்து இப்போ 200 போய் 600 பாயிண்ட்ஸ் இருக்காங்க மதுமிதா. அண்ட் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல சிரிச்சதே நம்ம ராகினிஸ்ரீயும் ஏற்கனவே 700 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 100 போய் இப்போ 600 பாயிண்ட்ஸ் இருக்காங்க ராகினி. இந்த ரவுண்டில் ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று இருந்தது. இந்த ரவுண்டில் 3 பேருமே சிரிச்சதுனால அந்த ப்ரைஸை வந்து நம்ம அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி வைக்கணும். ஓகேவா? தள்ளி வச்சிடலாமா? சரி, தள்ளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது இன்வேர் இட்டாலியன் கலெக்ஷன், அது இது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு இன்வேர் இட்டாலியன் கலெக்ஷன், அது இது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அருமையான 3 பாடகிகள் வந்திருக்காங்க. ராகினிஸ்ரீ, மதுமிதா அண்ட் பூஜா. 3 பேரும் 2 ரவுண்டு விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம விளையாட போகிறது மாத்தியோசி ரவுண்டுக்கு முன்னாடி நம்ம காதுக்கு இனிமையாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மதுமிதாவை ஒரு பாட்டு பாட சொல்லுவோம். எனக்கே தெரியாமல் என்னை ஏதோ செய்தாய், கணக்கே இல்லாமல் நெஞ்சில் கவிதை நெய்தாய், உன்னை பார்க்கையில் பூமி சுற்றும் வேகம் கூடியதே, உன்னுடன் செல்கையில் பாலைச்சாலை பூக்கிறதே, எனக்கே தெரியாமல் என்னை ஏதோ செய்தாய், கணக்கே இல்லாமல் நெஞ்சில் கவிதை நெய்தாய். வெரி நைஸ். இப்போ நம்ம மாத்தியோசி விளையாட போகிறோம். மாத்தியோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் டைமு. யார் அதிகமாக டைம் ட்ராவல் பண்ணால் வந்து கம்மியாக பாயிண்ட்ஸு போவோம். அண்ட் கம்மியாக நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணால் நிறைய பாயிண்ட்ஸ் போகும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் 2 மினிட்ஸும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்ஸுமே போகாது. அந்த ரவுண்டை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமில்லாத பதில், ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது, சொன்ன ஆன்சரே திருப்பி சொல்லக்கூடாது, ஒரே வார்த்தையை 2 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் தென் ரொம்ப நேரம் யோசித்து பதில் சொல்லக்கூடாது. 1 or 2 செகண்ட்ஸ் தான் டைம் சொல்லும். ஓகேவா? எதுவும் சொல்ல தெரில அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது, ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும். அப்படியா? ஆமாம். ஓகேவா? ஸோ மாத்தியோசி விளையாடுறதுக்கு நம்ம 3 கெஸ்ட்டும் ரெடியாக இருக்காங்க. முதலாவதாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது பூஜா அவர்களை. ஸோ பூஜா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிஜமாவே ஸ்டார்ட் தானே பண்ண இல்லை, போகிறோம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பூஜா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு இது. நான் வீட்டுக்கே போகல. ஏன் வீட்டுக்கு போகல? காலையில் எடுத்துல. எப்போ? எனக்கு பசிக்குது. ஏன் பசிக்குது உங்களுக்கு? ஃபோன் எங்கே போச்சு? என்கிட்ட கேட்குறீங்களா? இந்த ட்ரெஸ் அம்மா வாங்கி கொடுத்தா. எப்போ வாங்கினாங்க? இந்த பேண்ட் நான் ஒரு கடையில் பார்த்தேன். எங்கே பார்த்தீங்க? அந்த கேமரா ரொம்ப அழகாக இருக்கு. ஏன் அழகாக இருக்கு? ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்கள் அண்ணன் அவரு? அந்த அக்கா ரொம்ப அழகாக சிரிக்கிறாங்க. எந்த அக்காங்க? ஏய், அந்த சுவிட்ச் என்ன? எல்லா கொஸ்டினாக கேட்குறீங்க நீங்கள். எனக்கு தூக்கம் வருது. சொன்ன ஆன்சரை திருப்பி சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, பூஜாவை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ராகினிஸ்ரீ. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். வா, என்ன கான்ஃபிடென்ட்டா? ஓகே, டைம் என்ன? நான் படித்தது ஜிகே ஷெட்டி ஹிந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்னொரு தடவை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது நான் படித்த ஸ்கூலு ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸ்கூல் தானே? காலேஜ் எம்ஓபி வைஷ்ணவ்ல படித்தேன். அவுட் இல்லையா? பூஜா ரொம்ப அழகாக இருக்கா. ஏன் அப்படி இருக்காங்க? மது சூப்பராக பாடினா. என்ன பாட்டு பண்ணாங்க? அந்த கேமரா வந்து என்னையே ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படியா? வேறு ஏதாவது சொல்லுங்கள். இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு என்னென்ன கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? லைட் ரொம்ப பிரைட்டாக அடிக்குது. எந்த லைட்டு? எங்கள் வீட்டில் ஒரு கிருஷ்ணர் பெயிண்டிங் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வீடு எங்கே இருக்குது? நான் வந்து டி நகரில் இது வரேன். அப்படி தானே? நான்
வீடு எங்க இருக்குன்னா டி நகர்ல இருந்து வரேன். டி நகர்ல இருந்து வரேன்னு சொன்னா அது வந்து வீடுன்னு சொல்ல முடியாது. டி நகர்ல சும்மா வருவீங்களா அங்க வந்து? நான் எங்கேயும் ரெக்கார்டிங்ல கூட வரலாம்ல. அப்படியா? எனக்கு தெரியாது. அவுட் ஆயிட்டீங்க. நல்லா விளையாடுங்க ராகினி. தேங்க்ஸ். பூஜா ராகினி ஸ்ரீயை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் மதுமிதா. வாங்க மதுமிதா. சரி, இப்போ மதுமிதா ரெடியாக இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. என்னென்னலாம் பேசலாம்னு மைண்டில் அப்படியே ஓடின்னு இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி நைஸ்யா. ஓகேயா. உங்கள் வீட்டு கல்யாண சாப்பாடில் என்னென்னலாம் போட்டீங்க? உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்ட்டியா சொல்கிறீங்க? உங்கள் கோல்ட் செயின் நல்லாவே இல்லை. உங்ககிட்ட கொடுத்துட்டுமா? அந்த அக்கா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எந்த அக்கா? அங்கேயும் ஓட்ட ஓட்டையாக இருக்கு. யாரை பார்த்து கேட்குறீங்க? வேற யாரை பார்த்து கேட்குறீங்க? அந்த கேமரா என்னையே ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே. செட்டு சம்மந்தமாக இல்லை, வேற ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு இந்த செட்டே பிடிக்கல. தானே மாற்றி யோசி முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மதுமிதா, நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் இருந்தீங்க ஏற்கனவே? 700. 700ல இருந்து 600ல இருந்து நாங்கள் தான் அங்கே டிவியில் போட்டு காமிச்சுருக்கிறோம் எல்லாருக்கும். 600 பாயிண்ட்ஸ்ல இருந்து 300 போனால் எவ்வளோ? 300. டேக் த 300 பாயிண்ட்ஸ். என்ஜாய். ஓகே. நம்ம மதுமிதா அவர்கள் 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. And அதை தொடர்ந்து the very brilliant ராகினி ஸ்ரீ. How much points you? 600. அதில் ஒரு 200 போனால் how much? 400. ராகினி ஸ்ரீ is 400 points. இப்போ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜா நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 700. பூஜா வந்து நிறைய நேரம் பேசுறதுனால அவங்க 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகி 600 பாயிண்ட்ஸ் எடுத்து இன்றைய நாளுடைய வின்னர் ஆகிறாங்க. ஸோ இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடிக்கிறார் ராகினி ஸ்ரீ. அண்ட் 3வது இடம் மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுடைய வெரி வெரி ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் பதவியை வெல்கிறார் மதுமிதா அவர்கள். வாங்க மதுமிதா. ஓகே. இன்றைய நாளுடைய வின்னர் பூஜா அவர்களுக்கு ஜஸ்ட் சல்வார்ஸ் வேளச்சேரி சென்னை வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாச்சர். இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த ராகினி ஸ்ரீ அவர்களுக்கு அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாச்சர். அண்ட் ராகினி ஸ்ரீக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய போர்ட்டபிள் பவர் சார்ஜர் பரிசு. சிரிச்சாப்பூச்சி ரவுண்டில் யாருமே வின் பண்ணதுனால அந்த ரவுண்டில் நம்ம கொடுக்க வேண்டிய ஜெப்ரானிக்ஸ் கிஃப்ட் ஆம்பரை இன்றைய நாளுடைய வின்னர் பூஜா அவர்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் உங்கள் 3 பேருக்கும் கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாட்சர். உங்கள் 3 பேருக்கும் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ் 3 days and 2 nights நீங்கள் தங்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை பிடித்த மதுமிதா அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் பரிசு. ஓகே. நம்ம நிகழ்ச்சி எப்போதுமே வந்து சிறப்பாக முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறது தெரியல. ஸோ அந்த ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நீங்கள் 3 பேர் ரெடியாக இருக்கீங்களா? அப்படியே ராகினி ஸ்ரீ. கண்டு 2 ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் 2 பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். கண்டு 2 ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் 2 பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். மேனி ஒரு தேக்கு தான் மின்னுது பார் மூக்கு தான். மேனி ஒரு தேக்கு தான் மின்னுது பார் மூக்கு தான். உள்ளதையும் ரேகையெல்லாம் சொக்கத்தோட மேப்பு தான். பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணகரு கூற்றாவன் தான். டியா 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 அரை டண்டன காடியா. கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. வெரி நைஸ், வெரி நைஸ். எப்படிப்பட்ட ரணகலமான பாட்டு போட்டாலும் வேர்க்காமல் எப்படி ஆடுறது அப்படின்றது உங்கள் 3 பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓடுற பஸ்ஸில் கூட ஆடுவீங்க போல. ஓகே, வெரி நைஸ். இது போன்ற புது டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய கெஸ்ட்டும் அடுத்த வாரமும் வருவாங்க. உங்கள் ஜாலியாக நீங்கள் அடுத்த வாரம் அது இது பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் மாகாப் ஆனந்த். இது ஹிண்ட் வேர் இட்டாலியன் கலெக்ஷன். அது இது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். குட் நைட்.